காவேரி விவசாயிகளை வஞ்சிக்கின்ற தமிழக அரசை கண்டித்து விஜய் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரசுடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். விவசாய பிரதிநிதிகளும் அனைத்து விவசாய பிரதிநிதிகளும் அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இந்த அரசு அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை, அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. 40-50 ஆண்டு காலமாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்களின் அனுபவங்களை அவர்களோடு ஆலோசித்து பெறுவதன் மூலம் நமது ஜீவாதார பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனையில் இன்னும் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளின் எண்ணம். அதை இந்த அரசாங்கம் சவியாமல் தவிர்ப்பதற்கு காரணம் ஆட்சி அமைப்பதற்கே அவர்கள் செய்த தில்லுமுள்ளுக்கள், களவாணித்தனங்களால் திமுக தலைவரையும் அதிமுக பொதுச் செயலாளரையும் சந்திக்கவே கூட அவர்களுக்கு தயக்கம் இருக்கலாம். அதுபோல் எதிர்க்கட்சிகளை சந்திப்பதற்கு தயக்கம் இருக்கலாம். அதனால் தள்ளி போடுகிறார்கள். ஆனால் இது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்திவிடும் என்பதுதான் எனது கருத்து. வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணி வரலைன்னா அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தைரியம் இல்லை. அதில் பாஜகவை விமர்சிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. மேகதாதுவில் அணை கட்டுறது பிரச்சனையிலையும் அது பற்றி பாஜக குறித்து பேசுவதற்கும் தைரியம் இல்லை. தான் மேகதாதுவை எதிர்த்து போராடுறதுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் டெல்லி நோக்கி போகிறாங்க. அவர்களை பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராவில் தடுத்து நிறுத்தி ரயிலிருந்து இறக்கி விடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அறிக்கை விடுவதற்கும் தயாராக இல்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டு முன்னாள் துணை முதலமைச்சர், தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களை பட்டியலிட்டு பாஜகவை பற்றி பேசுவதற்கே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அச்சம் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கடுமையாக வைத்திருக்கிறார். அதே போல் இந்த சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவர் திரு ராகுல் காந்தி. அவர் திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோடு ஒரு சந்திப்பு நடக்கும் என்று ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. கூட்டணி கட்சி தலைவர் பேசிக்கொள்வார்கள் என்று. இந்த காவிரி மேகதாது பிரச்சனையெல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும், சந்திப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு சந்திப்பும் நடக்கவில்லை, அதற்கான முயற்சியும் நடக்கவில்லை என்று செய்திகள்லாம் வருது. அப்போ பாஜகவை விமர்சிக்கவே அஞ்சுகிறாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றது தான் இன்று ஒரு பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. பாஜக என்று சொல்வதற்கு அவருக்கு அச்சமா? அது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்கு தான் நம்மோடு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், காங்கிரஸிலிருந்து திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, தாவேக ஆதரவாளர் குழந்தை அரசன் இணைந்திருக்கிறார்கள். விரைவில் பூவுலகின் நண்பர்களிருந்து திரு சுந்தரராஜன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரனோடு
துவங்கலான்னு நினைக்கிறேன். திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், உச்சநீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறோம். பொது வெளியில் அந்த கட்சியினுடைய அமைச்சர், சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் வலுவாக வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாரு. சட்டம் ஒன்று தான் தீர்வு அப்படின்னு, பேச்சுவார்த்தை தேவையில்லைன்றாரு. அப்படி தேவையான இடத்துல அந்த அரசின் சார்பில் அரசினுடைய கருத்து என்னவோ அதை வந்து சட்ட அமைச்சர் வெளிப்படுத்திட்டு தானே இருக்காரு. பாஜகன்னு குறிப்பிடலை, பாஜகன்னு சொல்வதில் அச்சம் அப்படின்னு அது ஒரு அரசியலாக வந்து தனியாக பிரித்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தாவாக எழுப்புதான். அதாவது பேச்சுவார்த்தையில் புண்ணியம் இல்லைன்னு நிர்மல்குமார் சொல்கிறார். கர்நாடகாவில் பேச்சுவார்த்தைக்கு சிவகுமாரை பார்க்க போகிறேன் என்று விஜய் சொல்லுகிறார். இப்பொழுது விஜய் முதலமைச்சரா, நிர்மல்குமார் முதலமைச்சரா? நிர்மல்குமார் சொல்வது உண்மை என்றால் விஜய் சொல்வது பொய், விஜய் சொல்வது உண்மை என்றால் நிர்மல்குமார் சொல்வது பொய். விஜய் முதலமைச்சராக இருந்தால் இந்த நிர்மல்குமாரை கூப்பிட்டு, ஏனப்பா நான் தானே போகிறேன் என்று சொன்னேன், அதன் பிறகு சிவகுமார் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் பேச்சுவார்த்தைக்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிற போது பேச்சுவார்த்தை பலனளிக்காது என்று ஓம்பாட்டுக்கு அடித்து விடுகிறாயே, இந்த ரீலுமா விடுவது, என்னை பற்றி என்னிடமே ரீல் விடுவதா என்று விஜய் கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை, கேட்க மாட்டார். ஏனென்றால் வழக்கமாக நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது 5 ஆண்டுகளும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரியிலே தண்ணீர் திறந்தார். இன்னும் சொல்ல போனால் 23, 24களில் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே தண்ணீரும் திறக்கப்பட்டது. குறிப்பாக தமிழர்களினுடைய வாழ்வியலில் ஆடிப்பெருக்கு என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக காவிரி படுகையில் கொண்டாடுவது. காவிரி படுகை மட்டுமல்ல, எங்கெல்லாம் ஆறுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுவது வழக்கம். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். நமக்கு தண்ணீர் வந்திருக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது. தீர்ப்பு தந்ததின் அடிப்படையில் அந்த ஆணையம் அதை சொல்லியிருக்கிறது. 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு தந்திருக்க வேண்டும், தரவில்லை என்று சொன்னால் அதிலே 2 பேர் தமிழர்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். ஒன்று கர்நாடக காங்கிரஸ் அரசு, இன்னொன்று கர்நாடக காங்கிரஸ் அரசு இந்த தண்ணீரை திறந்து விடவில்லை என்று சொன்னால் அதை திறந்துவிட வைக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசிற்கு உண்டு. அப்படியானால் ஒன்றிய அரசும் அந்த வேலையை பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் காங்கிரஸை, அல்லது ஒருவேளை இந்திய தேசிய காங்கிரஸை மொத்தமாக பேசினால் நம்ம ஆட்சியே மொத்தமாக போய்விடுமே என்ற பயம் விஜய்க்கு இருக்குமே ஆனால், தம்பி விஜய்க்கு இருக்குமே ஆனால், குறைந்தபட்சம் பாஜகவை அவர் அவர் கேட்டிருக்க வேண்டும், அதை கண்டித்திருக்க வேண்டும். ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை பாஜகவை நாம் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். அது கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கக்கூடியது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் நமக்கு தண்ணி கிடைக்காது, நமக்கு சட்ட போராட்டம் ஒன்று தான் தீர்வுன்னு வந்து கடுமையாக சொல்கிறாரு. அப்புறம் அதை என்ன அடிப்படையில் வந்து நீங்கள் ஆட்சி போயிடுன்றக்காக காங்கிரஸை வந்து சமாளிப்பதற்காக பேசாமல் இருக்கிறார்கள், இல்லை பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறதோ, இல்லை பாஜக விமர்சிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? 2 பேர் இருந்தாலும் கர்நாடகாவில் இந்த 2 கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது, சுப்ரீம் கோர்ட் தான் தீர்வுன்னு சொல்லும்போது எப்படி விமர்சனம் செய்யலைன்னு சொல்ல முடியும்? அதை நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துல கூட அவர் ஒரு சட்ட அமைச்சர், சட்டத்தை மதித்து நடக்காத அரசை நான் கண்டிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சட்ட அமைச்சரை பார்த்திருக்கிறீர்களா? நான் கேட்குறேன். காவிரி படுகையில் ஏறத்தாழ 14 லட்சம் விவசாய குடும்பங்கள் பற்றி எறிவதைப் போல வயிறெறிந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த நேரத்தில் ஒரு சட்ட அமைச்சர் உட்கார்ந்து கொண்டு சட்டம் தான் தீர்ப்பு, ஏற்றுக்கொள்கிறோம், சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவிலேயே, நடைமுறைப்படுத்த வேண்டியது யார்? 2018 நமக்கு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு தந்து விட்டது. அதைத் தொடர்ந்து வாரியங்கள் அமைக்கப்பட்டு விட்டது. தந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், நான் மீண்டும் சொல்லுகிறேன், 2018 வரைக்கும் நமது போராட்டங்கள் வேறு, நிறைவு பெறாத ஒரு சூழல், இறுதி தீர்ப்போடு மட்டுமல்லாமல் ஆணையம் அமைப்பதா வாரியம் அமைப்பதா என்றெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. அத்தனையும் தாண்டி நடைமுறைக்கு வந்தாகிவிட்டது. இப்பொழுது சட்டம் சொன்னதை செய்ய வேண்டிய அரசு செய்யவில்லை. அப்படியானால் யாரை கேள்வி கேட்பது? நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஜூன் மாசமே நமக்கு 4.5 டிஎம்சி தரலையே, அதற்கு முன்னாடி வர வேண்டிய மொத்தம் 31 டிஎம்சி வரலையே. அப்போ உங்களுக்கு அந்த விவசாயத்தை பற்றிய அல்லது விவசாயிகளை பற்றிய அறிவு இருந்திருந்தால்,
நீங்க எப்பவுமே உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். உங்க ஜனநாயகன் படம் வெளிவந்து அந்த படத்தை மூடி இப்பொழுது ரீல் பெட்டியை உள்ளே வைத்தாகி விட்டது. இனிமேல் யார் எந்தால போனால் என்ன என்று பெயருக்கு உச்சநீதிமன்றம் போகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் வடிக்கிற இந்த முதலை கண்ணீர் நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். தம்பி நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் இப்படி பேசுவதா? இதை ஒரு முதலமைச்சர் விஜய் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா? இதற்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி அமைச்சரவை அமையுங்கள் என்று உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத விட்டாலும் கூட ஆட்சி அமைக்க உங்களுக்கு அதிகமான இடங்கள் தந்தார்களா என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? இது ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனை. அத்தனை விவசாயிகளும் போராடி கொண்டிருக்கிற போது ஒன்று கேட்டு விடுகிறேன், ஒரு நிமிடம். அதாவது நீங்கள் காவிரிக்காக போராடுவதற்காக நம்மளுடைய விவசாயிகள் மகாராஷ்டிராவில் கைது பண்ணப்பட்டதற்கு கூட உங்களுக்கு மனதில் ஒரு கனிவு ஏற்படவில்லை என்று சொன்னால் நீங்களெல்லாம் தமிழர்கள் என்று சொல்வதற்கு நியாயம் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். எங்களுக்கு கொதிக்குதா? அடுத்த மாநிலத்தில் வச்சு என் தமிழனை அவன் அரெஸ்ட் பண்றான், ஒரு விவசாயிகளை அரெஸ்ட் பண்றான்னா அது எந்த அரசா இருந்தா எங்களுக்கு என்ன? கேள்வி கேட்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், நம்மளை கேள்வி கேட்பாருங்கிற தைரியம், நமக்காக குரல் கொடுப்பாருங்கிற தைரியத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்க வேண்டிய அமைச்சர் முதலமைச்சர் வாய் மூடி இருப்பாரே என்றால் அதை பார்த்து கொண்டு திமுக கழகம் சும்மா இருக்காது என்பதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இன்றைக்கு கேட்டிருக்கிறார். பதில் சொல்லட்டும். பேசுவோம். திரு குடந்தையரசன், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது ஓடுறவரெல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறமா இந்த பிரச்சனை குறித்து பேசுறது ஒன்று. இன்னொன்று, நமக்காக ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே கொடுக்கலையா? ஒரு பாஜக ரூல்டு ஸ்டேட்டில் இங்கிருந்து போராடணும்னு மேகதாதுக்காக தமிழ்நாட்டிற்காக போராடுறதுக்காக போகிறாங்க தமிழ்நாடு விவசாயிகள். அவர்கள் மகாராஷ்டிராவில் கைது செய்யப்படுகிறார்கள், இல்லை ரயிலிருந்து இறக்கி விடப்படுகிறார்கள் டெல்லி செல்கிற வழியில். அவங்களுக்காக ஒரு முதலமைச்சர் குரல் கொடுக்க மாட்டாரா? அதை கூடவா செய்ய மாட்டார்? காங்கிரஸ் அரசு இந்த வேலை நம்மளை கவுத்து விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கா? இல்லை காங்கிரஸ் அரசை குறைந்தபட்சம் சட்டத்தை படி உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆதரவை ஆணையை இல்லைன்னா ஆணையம் கொடுத்த ஒரு உத்தரவை அமல்படுத்துறதை கூட செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கார் டி.கே. சிவகுமார் கர்நாடகாவில். அது குறித்து ஒரு கண்டனம் கூட வர மாட்டேங்குதே. அதாவது முதல்ல திருமிகு அண்ணன் கான்ஸ்டன் அவர்களுக்கு அவருடைய வாதத்தில் முதல்ல ஜனநாயக பெட்டியை தூக்கி உள்ளே வச்சுட்டேன்ற செய்திக்கு நான் வரேன். அவங்க எப்படி பயந்துருக்கிறாங்கன்னா, இந்த படத்தில் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அதில் எம்ஜிஆர் பாடியில் சவுக்கை வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி, நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியா தப்பு செஞ்சத அப்படின்னு சொல்கிற காட்சி இன்னும் அவங்களுக்கு மறையில் போயிருக்கு. அதனால் இன்னும் அந்த பதட்டம் ஜனநாயக படத்தின் மீது இருக்கிற பதட்டம் இன்னும் போகலன்னு. இந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் அது மீது அந்த படம் ஏற்கனவே அது நான் சொல்கிறேன், எங்கேருந்து அண்ணா அண்ணா அங்கே வராங்கன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் இன்னும் இந்த அச்சம் பயம் இன்னும் அவங்களுக்கு இன்னும் இந்த தாவேக அரசு வந்ததுலேருந்து அவங்க என்ன மீளலை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க இதை தொடங்குறாங்க. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி நடந்த போராட்டம் ஒரு எதிர்க்கட்சியின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம் நியாயமான போராட்டம். மேகதாதுல அணை கட்டக்கூடாது, கர்நாடகாவில் அணை திறக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் மிக சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம், நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்றதை எதிர்பார்க்கறது ஒரு அரசினுடைய கடமையாக நீங்கள் எதிர்பார்க்காங்க. ஒரு அரசினுடைய கடமையாக நீங்கள் செய்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. எம்ஜிஆர் இருக்க ஸ்டைலுக்கு அவருடைய அரசு நடத்தின முறைகள் அம்மையார் ஜெயலலிதாட்ட இருக்காது. அதே கட்சியில் எடப்பாடி அவர்களுக்கிட்டே அது இருக்காது. அதே மாதிரி அண்ணாட்ட இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது மாதிரி திருமிகு அண்ணன் ஸ்டாலின்கிட்ட இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து அந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஆலோசனை பெற்று தான் ஒரு அரசை நடத்த முடியும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு தனிநபராக ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அரசினுடைய பதவி, அது முதலமைச்சர் பதவி இல்லை அப்படின்றப்ப குடந்தையரசன். எனவே புதிதாக சொல்றது நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான கருத்து தான். ஒரு அரசு எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு பிரச்சனையை உள்வாங்கிட்டு தான் கருத்து தெரிவிக்கணும், இல்ல நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்றீங்க. மாற்று கருத்து இல்ல, பலதரப்பட்ட கருத்துக்களை கேட்டு ஆராய்ச்சி முடிவெடுக்கணும். இல்ல இதுல ஒரே கேள்வி என்னன்னா, இந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த எதிர்க்கட்சியோ யாரையுமே கூட்டு கலந்து ஆலோசிக்கல.
எந்த சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு கேட்டாருன்னு தெரியல. ஏன்னா சட்ட அமைச்சர் வந்து கோர்ட்டுக்கு போறதா தீர்வுன்றாரு. ஆனா முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் கர்நாடக முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் வேணா அண்ணன் காட்சி நினைவூட்ட விரும்புகிறேன். கடந்த காலத்துல காவிரி சம்பந்தமா கூட்டப்பட்ட போது நடந்த சிக்கல் குறித்து நான் வந்து உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் ஜெயக்குமார் அதிமுக சார்பா வந்து திமுக கூட்டத்துல வந்து பங்கேற்பாரு, உள்ள ஒரு கருத்து சொல்லுவாரு, வெளியில போய் ஒரு கருத்து சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டினா திமுக உள்ள ஒரு கருத்து சொல்லும், வெளியில ஒரு கருத்து. நம்மகிட்ட ஒற்றுமை இல்லைன்றதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் தான் கடந்த காலத்தில் நிறைய கூட்டங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்திருக்கு. ஆனா அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து வைக்கிறாரு திரு கான்ஸ்டன்டின். உங்களுக்கு கருத்து ஏதோ ஒரு கருத்து வைக்கிறாரு. இனவாத அரசியல், விவசாய அமைப்பு எல்லாம் ஒண்ணா ஒரு கருத்து வெளிப்படுத்துறாங்க. இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு கருத்து. இல்ல உங்க கருத்துக்கு தான் வந்து ஏதோ ஒரு கருத்து வைக்கிறாரு திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன். திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், சகோதரர் குடந்தை அரசன் சொல்லுவதை போல தலைவர்களுக்கான பாணி மாறும், த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் மாறும். ஆனால் குடந்தை அரசன் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், 79 83 இதே காவேரி பிரச்சனை வருகிற போது எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கிய தலைவர் சொன்னார், தமிழ் மொழி என்று வந்தாலும் இனம் என்று வந்தாலும் காவிரி நீர் போன்ற வாழ்வாதார பிரச்சனை என்றாலும் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படும் என்று சொன்னது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். இதை போல நாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நீங்கள் சொன்னது, நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் நானும் அந்த கூட்டத்திலே பங்கேற்றவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், நாம் எடுக்கிற முடிவில் அவர்களுக்கு விமர்சனம் இருக்காது. ஒருவேளை நாம் எடுக்கிற பாணியில் அவர்களுக்கு மாற்றம் இருந்தால், இல்லை இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள், அது வேறு. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அதற்கு மாறாக ஒருபோதும் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது அதிமுக நிர்வாகிகளோ வெளியே வந்து சொன்னதில்லை. நாம் கூட்டியதில் சொன்னதில் ஒன்று ரெண்டு, ஏனென்றால் அது இயற்கை. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறது. உள்வாங்கி பேசுங்க. உங்க பார்வையில சரியானதுதான். சொல்லுங்க. எது எது இல்ல சொல்லுங்க. நீங்க கூட ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல அவர் முடிச்சிட்டோம். எதையோ ஒண்ணு முன்னாடி சொல்லிட்டு அது உங்களுக்கு நான் வரல திரு கான்ஸ்டன்டின். நீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சரியா இருக்கும்னு நான் மித்த விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வரேன். திரு குடந்தை அரசன், உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி, பாஜக குறித்து ஏன் பேசுறதே இல்ல? ஒன்றிய அரசு கொடுக்காது அப்படின்றத ஏன் வந்து ஒன்றிய அரசு இதில் எடுத்த நடவடிக்கை சரியில்லை அப்படின்ற விமர்சிக்கிறதே. இப்போதான் அண்ணன் கான்ஸ்டன்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக பேசுறேன்னா எங்களை பற்றி யாரை பற்றியும் பேசலையே. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏன் பாஜகங்களை நாங்கள் திமுக பற்றி என்ன பேச வேண்டிய இடத்துல அரசோ அல்லது அது சார்ந்த தாவேக்கா அரசோ அல்லது தாவேக்காவுடைய கட்சி சார்ந்த தலைமையோ பேச வேண்டிய இடத்துல கரெக்டான நேரத்தில் பேசுவாங்க. இங்கே பேசுகிறதே ஒரு அரசியலாக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இல்லை. என்ன நடக்குது? அரசியல் தாண்டி இதுல வந்து ஒரு உரிமை பிரச்சனையே இல்லையா? இல்ல அரசியல் கட்சியாவும் தாவேக்கா இது வரைக்கும் பேசல. இல்ல குடந்தை அரசியல் கட்சியாவும் தாவேக்கா இது வரைக்கும் அதை பத்தி பேசல. அரசாவும் வந்து முதலமைச்சர் பேசுறது இது வரைக்கும் ஒரு அறிக்கையோ ட்வீட்டோ இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ காவிரி பிரச்சனை குறித்து எந்த கருத்தும் வரல. அதனாலதான் எல்லாரும் கேட்கறாங்க, என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. கர்நாடக முதலமைச்சர் சொல்லிதான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டதுன்னே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு சிஎம் என்ன நினைக்கிறாருன்னு கர்நாடக சிஎம் சொல்லிதான் தெரிய வேண்டியிருக்கு. ஒரு நிலைக்கு வந்திருக்கு. கருத்தும் சொல்ல மாட்டாரு, இல்ல அறிக்கையும் வராது, பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டாரு. அவர் சொல்றதுக்கு நேர்மாறா வந்து சட்ட அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு என்கிற அளவுல மட்டும்தான் நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இல்லை, நான் ஒன்றிய அரசு இதுல இந்த பிரச்சனை இதுல இருந்த நடவடிக்கை ஏன் தலையிடலன்னு கேட்கணும். இல்லை, நம்மளுடைய விவசாயிகளை ஏங்க வந்து கைது பண்ணீங்க, மகாராஷ்டிரால ஏன் இறக்கி விட்டு திருப்பி அனுப்புறீங்க, பாஜக அரசு அங்க இருக்கக்கூடிய அரசு ஏன் இப்படி செயல்படுதுன்ற கேள்வியை வைக்கணும்ன்ற கேட்கறாங்க. தமிழ்நாடு விவசாயிகளுக்காக வந்து குரல் கொடுப்பாரா மாட்டாரா முதலமைச்சர் விஜய்? அந்த கேள்வியை கேட்டா வந்து ஏன் பதில் வர மாட்டேங்குது? கேட்க வேண்டிய நேரத்துல கேட்பாரு, எப்ப கேட்கறது சூழல் இல்ல. ஆனால் இது மாதிரி போராட்ட நடத்துற போது ஆந்திராவில் கைது செய்வாங்க, குண்டூர்ல கைது செய்வாங்க, இறக்கி விடுவாங்க. ஏன்னா வேற ஏதாவது டென்ஷனான ஒரு விஷயம் மாறிடக்கூடாதுன்றதுக்காக உள்துறை அமைச்சகம் டெல்லி வந்து ஒரு அது உள்துறை மாதிரி கைது செய்யறது என்பது வழக்கம். மாத்தி இருக்கிறோம், அது வேற இல்ல. இல்ல நீங்க சரியான விஷயத்த சொல்றீங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, டெல்லியில வந்து மேகதாது குறித்து போராடிடுவாங்களோன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சொல்லுது.
அதற்கு வந்து கர்நாடக மகாராஷ்டிரா ஆளக்கூடிய பாஜக அரசு அதை இறக்கி விட்டு கைது செய்து அது குறித்து வந்து இங்க இருக்கக்கூடிய தாவேக அரசு எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டது கேட்பார் பேசவில்லை என்று சொன்னாங்களா? மகாராஷ்டிரா அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்து எந்த அதிகாரிகளும் பேசவில்லை என்று நீங்க சொன்னா சொல்லுங்க. அரசு அதுல கையா அதோட தன்மையிலிருந்து இறங்கியிருக்காங்க, பின்வாங்கி இருக்காங்க. தமிழ்நாடு அரசே சொல்லிடுச்சா இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, அவங்கள இறக்கி விட்டு கைது பண்ணிடுவாங்கன்னு? அரசு பேசுறா, ஜோசப் விஜய் பேசுறா, அர்த்தம் இல்ல அரசு சார்பா தமிழ்நாடு அரசே சொல்லிடுச்சா இவங்க இந்த ட்ரெயின்ல வர்றாங்க, இறக்கி விட்டு கைது பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுங்கன்னு? தமிழ்நாடு அரசு மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய பாஜக அரசு கூட்டு தகவல் சொல்லிருக்கா? இங்க இருக்க ஹோம் செக்ரட்டரி அங்க சொல்லிட்டாரா? நீங்க அப்படி யாரும் விவசாயிகள் வர்றாங்க, அவங்க எல்லாம் கைது பண்ணி இறக்கி விட்டுருங்க, இல்ல டெல்லியில பாஜகவுக்கு பிரச்சனை வரும்னு. விவசாயிகள் சம்பந்தமாக மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு சார்ந்து எந்த அதிகாரிகளும் பேசவில்லை என்று சொல்லுங்க. நீங்க அதுக்கப்புறம் ஜோசப் யார் பேசியிருக்காங்க? நீங்க ஜோசப் சொல்ல சொல்லுங்க. யார் பேசியிருந்தா சொல்லணும்ல. அரசு சார்பா யார் சொல்லியிருக்கா? வெறுப்பை மட்டுமே நீங்க காட்டுவதாக கருத்து தெரிவிக்கலையேன்னு கேட்டா வெறுப்புன்னு திருப்பி இந்த வெறுப்பை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க சார். அவர் கொஞ்சம் நேசத்துக்கு வாங்க. எனக்கு தெரிவிக்கணுமோ அப்பதான் தெரிவிப்பார் சார். அவருடைய பாணி நான் தான் சொல்றேன். இது திருமிகு விஜய் அவருடைய பாணி இவ்வளவுதான். இதுக்குமே வாய் பேசாம இருக்கிறதா, கருத்தே தெரிவிக்காம இருக்கிறதா பாணியா? நீங்க வளவலன்னு பேசுறது கிடையாது சார். அண்ணா சொன்ன மாதிரி பேசவே மாட்டேன்றாருன்னா வளவலன்னு பேசாதீங்க. பேசவே மாட்டேன்றாரு. ஸ்டேட்ல இருந்து எல்லாத்தையும் நிதானமா பேச்சு. பாகிஸ்தானோட சண்டை இருந்தாலும் சார் பேச்சுவார்த்தை சார் இறுதி. பேச்சுவார்த்தை இறுதி. சோ பேச்சுவார்த்தை அமைதி என்பது நிரந்தரமானது. விமர்சனம் பண்றாங்க. அத நீங்க மாற்ற முடியாது. சட்டப்பூர்வமான போராட்டம் தொடரும்னா தொடரும். சட்ட போராட்டம் போட்டு நடக்கும்னா நடக்கும். சார் குழந்தையரசன் நீங்க வெறும் வசனங்கள்ல வந்து பேசி முடிக்க முடியாது. ஒரு விஷயத்தை உள்வாங்க. நீங்க பேசுறதுனால இது தீர்வாகாது. குழந்தையரசன் ஒரு நிமிஷம் நான் பேசுறது உள்வாங்க. இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் சொல்றாங்க திமுகவும் அதிமுகவும் ஆட்சி மாறி மாறி செஞ்சப்போ ரெண்டு கட்சிகளையும் கூட்டி எல்லாரும் பேசியிருக்கோம். நாங்களும் பண்ணியிருக்கோம், அவங்களும் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த எல்லோருமே எல்லா கட்சிகளுடைய கருத்து கேட்டு பேசியிருக்கோம். இந்த அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்குது? அங்க ஒரு 2 அரசுகள், ஒன்னு மாநில அரசான டி.கே. சிவகுமார் அவர் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றாரு ஆணைப்படி சட்டப்படி. இன்னொரு வந்து ஒன்றிய அரசு இந்த அணைக்கு அனுமதி தர்றன்ற ஒரு நிலை எடுக்கிறாங்க. நம்மளுடைய விவசாயிகளை கைது செய்யறாங்க. இது ரெண்டு குறித்து வாய் திறக்க மாட்டேன்றீங்களான்னு கேட்டா எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், எங்களுக்கு ஒரு பாணி இருக்கும், பேச வேண்டிய நேரத்துல பேசுவோம். அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் பதிலா, பொறுப்பான பதிலா? அவர்கள் சொன்ன பதில நீங்க கோடிட்டு பாருங்க. யார் சொல்லியிருக்கா? அமைச்சர் நான் சொன்னா அதுக்கு பதில் கிடையாது. அமைச்சர் நிர்மல் குமார் சொன்ன பதில நீங்க கோடிட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டுறப்ப ஒத்துமித்த கருத்தோடு இவர்கள் பேச மறுக்கிற காலங்கள் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டிருக்கிறார். அது மாதிரி இந்த நேரத்தில் நடந்து நடத்துவதற்கான சூழலை வருகிறப்ப இல்ல குழந்தையரசன் நீங்க ஜனநாயகத்துல நான் வந்து அதனால தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அப்ப எல்லாரோட கருத்தையும் உள்வாங்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்ல. கருத்து கேட்கறதா சொல்றாங்க, கன்சல்டேஷன் இல்லையே. நியாயமா இல்ல, சரியா இல்ல, இங்க அரசியல் சூழலே சரியா இல்ல, வெறுப்பா இருக்கு, ஒரு நியாயமானதா இல்லைன்னு சொல்றவர் வந்து இனத்திற்காக மொழிக்காக தன்னுடைய மக்களுக்காக நிக்கிறாங்க சார். எதிர்கட்சி இருக்கக்கூடியவங்க ஒன்னா நிக்கிறாங்க சார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு மட்டுமே பேசுகிற ஒரு சூழல் தான் நீடிக்கிறது. அதனால தான் இந்த கூட்டணியை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் யோசிச்சாங்க ஒழிய அதுக்குள்ள இப்போ ஒரு தண்ணி வந்திருக்குது. அவர் என்ன சொல்றாரு, கர்நாடக முதலமைச்சர் இயற்கை என்பது பொதுவானது, அது ஒரு கொடை. ஓகே, அந்த இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அந்த இயற்கையோட இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் பேசுவோம். நம்ம மித்த விருதுகள் கருத்து கேட்டு வரேன். நம்ம மித்த விருதுகள் கருத்து கேட்டு வரேன். திரு சுந்தரராஜன் 26 கண்ணாடி திறந்துட்டு இருக்கு. திரு சுந்தரராஜன், ஒரு கட்சிகள்கிட்ட வந்து இங்க ஒரு கன்கரன்ஸ் இல்ல, ஒரு ஒத்திசைவு இல்லாதனால ஒருவேளை கூட்டத்தை நடத்தினோம்னா அதில் இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு இல்லைன்னா வந்து ஒத்திசைவு இல்லாது வெளிப்பட்டுரும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று எதுக்காக நாங்கள் சொல்லணும், எங்கள் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஒன்று இருக்குது. அவரோட முதலமைச்சர் ஜோசப் விஜயோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இது. எல்லாத்துக்கும் வந்து வளவலன்னு பேச வேண்டியது இல்லை. அரசு சார்பாக யாராவது ஒருத்தர் பேசினாலே அவர் முதலமைச்சர் பேசுறதா தான் அர்த்தம். திரு சுந்தரராஜன், இல்லை நம்ம முதல்ல விஷயத்தை வந்து இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடமிருந்து அல்லது முதலமைச்சரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் நமக்கு வந்து வரல.
முதலமைச்சர் பேச வர்றார் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து கர்நாடக முதலமைச்சர் தான் சொன்னார். இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை கலைச்சிருக்கோம், அவங்க வர்றதா இருக்காங்க, ஹெலிகாப்டர்லாம் தயாராக இருக்குது, ரிசர்வாயர்ஸ்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததே கர்நாடக முதலமைச்சர் தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வர வேண்டாம், இங்கே இருக்கிற சூழல் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து இங்கே ஒரு கொதிநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி வர வேண்டாம்னு சொன்னதும் கர்நாடக முதலமைச்சர் தான். அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்கே இல்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு யார் அழைச்சா, இல்லை நம்ம கேட்டோமா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி நாம கேட்டோமா, அதுக்கு கர்நாடக அரசு வந்து சரின்னு சொல்லிச்சா, இல்லை அவங்களாவே முன் வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு சொல்லி கேட்டாங்களான்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இங்கே இல்லாமல், முழுவதுமாக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வந்து இருப்பதை நாம் முதலிருந்தே வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வெளிப்படைத்தன்மையை வந்து நிச்சயமாக தமிழக அரசு செய்திருக்க வேண்டும். நாங்கள் கேட்டோம், அதாவது பேச்சுவார்த்தை வேணும் வேண்டாம் என்பது வேறு விஷயம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, பேச்சுவார்த்தை இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா காவேரி வந்து செட்டில்டு இஷ்யூ, இவ்வளோ தண்ணி தரணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காவேரி சிடபிள்யூஆர்ஏ ஒரு ஆணை தர்றாங்க, அதை சிடபிள்யூஎம்ஏ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா படி 50% கொடுத்தாலே போதும்னு சொல்லி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சொல்கிறாங்க. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை, சிடபிள்யூஎம்ஏ சிடபிள்யூயோட நோட்டிஃபிகேஷனையும் அல்லது அறிவுறுத்தலையும் கர்நாடக அரசு மதிக்கலை. அப்படி இருக்க ஒரு அரசிட்ட போய் நம்ம ஏன் பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒரு கேள்வி வந்து நமக்கு இருக்குது. அது வேறு விஷயம், பேச்சுவார்த்தை நடத்தணுமா நடத்த வேற விஷயம். ஆனால் ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்கே இருக்கணும்ல. நீங்கள் வந்து நாம தான் கர்நாடக அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம், போய் பேச போகிறோமா மாட்டோமா, எதுவுமே கிடையாது. அந்த மாநில முதலமைச்சர் தான் நம்ம மாநில முதலமைச்சர் சேர்த்து தான் அவர் பேசுகிறார். இல்லை நாங்கள் தான் கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, ஹெலிகாப்டர் சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து இங்கே வந்துடுறாங்க, இங்கே வந்து கொதிநிலை இருக்குது, கர்நாடகா வந்து ஒரு பெரிய சிக்கலாக்குன்னு அவர் தான் சொல்கிறார் இல்லையா. இந்த டிரான்ஸ்பரன்சி மிஸ் ஆகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து மிஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வந்து எப்போவுமே வந்து எந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி தேவையில்லைன்னு சொல்ல போகிறதில்ல. எந்த கட்சியாக சொல்லணும் அங்கே தமிழ்நாட்டில் இல்லை எங்களுக்கு காவிரி தண்ணி தேவையில்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ ஒருமித்த கருத்து வந்து ஏற்பட்டிருக்கும். அது வந்து ஒரு இன்ஃபேக்ட் நான் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி குழு, அது எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு பிரதமர்கிட்ட போய் முறையிட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு தனித்தர பண்ணி பிரதமர்கிட்ட போட்டுருக்கலாம், அந்த ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம போட்ட கேஸை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஒரு தெளிவு வந்திருக்கும்னா, நிச்சயமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் இதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும், நமக்கான விஷயங்களை செய்திருக்க முடியும். தமிழ்நாடு ஒரு ஒருமித்த குரலில் இந்திய ஒன்றிய அரசுக்கும் சரி கர்நாடகத்திற்கும் சரி ஒருமித்த குரலில் சொல்லிக்கோன்னு சொல்லி நிச்சயமாக நம்மால் சொல்லியிருக்க முடியும். ஏன் இந்த 2 ஆஸ்பெக்ட் சேர்த்து பார்க்கணும். ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்டாக இல்லை, இன்னொரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் பண்ணிக்கிறாங்க. ஒரு குடந்தரசன் சொல்வது வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். எந்த கட்சி தமிழ்நாட்டில் காவேரி தண்ணி வேணான்னு சொல்லிடும்? எந்த கட்சியை சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில்? அப்படிங்கிறப்ப எப்படி ஒருமித்த கருத்து உருவாகாதுன்னு நம்ம சொல்ல முடியும்? வழிமுறைகளில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். சில பேர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னு சொல்லலாம், சில பேர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போவேண்டான்னு சொல்லலாம். மொழிய எந்த அரசியல் கட்சி வந்து தமிழ்நாட்டில் காவிரி தண்ணீர் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியும்? சொல்லாது. எந்த கட்சியும் வந்து சொல்லாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அதுவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து எங்களுக்கு காவிரி தண்ணீர் தேவையில்லைன்னு சொல்லி எந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஸோ நிச்சயமாக ஒருமித்த குரல் வந்து அங்கே எழுதியிருக்கும். நமக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஒருமித்த குரல் தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தை போல் எதிர்கட்சிகள் சேர்த்து நாம் வந்து ஒரு கூட்டம் நடத்தி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டத்தோட முடிவில் இந்த தீர்மானமாக கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம்னா, அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சி குழுவாக, அது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது கட்சி தலைவர்களாக இருக்கலாம், அதை வந்து தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கலாம், அது குழுவாக சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்டு பண்ணியிருக்கலாம். இல்லை, இதில் ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசிற்கோ இல்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கோ மேகதாது பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் ஒரு பெரிய அழுத்தத்தை இல்லை அரசியல் எதிர்ப்பை வந்து முன்னிச்சிருவாங்க. அது நமக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை ஏற்பட்டுரும். தங்களுடைய கூட்டணி கட்சி இல்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அவர்களுக்கு எதிராக போய்விடுன்ற ஒரு அச்சத்தினால கூட்ட மாட்டேன்றாங்களா? அப்படி கூட ஒரு பார்வை இருக்குது. அதுக்கு அதுவும் ஒரு காரணமா? முதலமைச்சர் விஜய் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இருக்கிறதுக்கு, யாரையும் வந்து கலந்து ஆலோசிக்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் காரணமா? ராகுல் காந்தியை சந்திக்காததற்கு கூட அது ஒரு காரணமா? இல்லை, அதாவது அவங்க என்ன காரணத்தினால கூட்டலை அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்குள்ளே நாம் வந்து எப்படி போய் சொல்கிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரியுது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழக அரசு இதில் 2 விஷயம் இருக்குது. தாவேக்காங்கிற கட்சி வேற, தாவேக்காவோட கட்சியோட கூட்டணி அமைத்திருக்கின்ற காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ விஷயங்கள் வேற. ஆனால் தமிழ்நாடு அரசுங்கிற விஷயம் வந்து வேற.
தமிழ்நாடு அரசு என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது. அப்போ நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டிக்கணும். நீங்கள் வந்து பாஜகங்கிற பேரை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க அந்த எந்த அறிக்கையிலையும் வந்து தாவேக்காவோட அரசுல இருந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் பாஜக அரசுனோ எதுவுமே சொல்றதில்ல. அது நமக்கு வந்து கடந்த 3-4 மாதங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்தா வந்திருக்கோம். இன்ற பிரச்சனையிலும் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து இந்த மாதிரி சொல்லப்படலன்னு சொல்லும்போது கடுமையான ரியாக்ட் பண்ணிக்கணும். அது தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த காவேரி தண்ணீர் எந்த நிலப்பரப்புக்கும் சொந்தமான தண்ணீர் அல்ல. இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ. அந்த தண்ணீருக்கு வந்து யாரும் சொந்தம் கொண்ட முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டை பெர்மிஷன் வாங்குறது தேவையில்லை அப்படின்னு நாங்கள் வந்து தீர்ப்பில் எங்கேயுமே சொல்லப்படலன்னு சொல்கிறாரு. அதை எதிர்த்து கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்வினை ஆற்றிருக்க வேண்டும். அந்த ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் எதிர்த்து கடுமையான எதிர்வினை வந்து ஆற்றிருக்க வேண்டும். தாவேக அரசு வந்து போராட்டமே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கணும். எப்படி இது வந்து தமிழ்நாட்டை செய்கிற துரோகம் சொல்லி ஒரு போராட்டம் எடுத்திருக்கும். அப்போ அதற்கும் வந்து எதிர்ப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒன்றிய அரசு சொல்லி வச்சு தவறான விஷயம் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோங்கிற வார்த்தை கூட வந்து கிடையாது. அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டாததுக்கான காரணம் அவங்க என்னென்னமா வச்சுக்கலாம். அது வந்து காங்கிரஸோட கூட்டணி கட்சியா இல்லை பாஜகன்னு சொல்ல வேண்டிய தேவை வந்துருமா அப்படின்னா அதெல்லாம் வந்து அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் தமிழக அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவான அரசு. நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கடுமையான தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து கண்டித்து கர்நாடகாவில் ஆளும் அரசை வந்து கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் செய்யாததான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தி இவர்கள் யாரை கண்டு அச்சப்படுகிற கேள்வியும் நிச்சயமாக நமக்கு வந்து வருது. பேசுவோம். திரு கிருஷ்ணமூர்த்தி, யார் மேலே பயம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு? ஒன்று அனைத்து கட்சியும் கூட்டுறதில்லை, பாஜகன்றதை பற்றி வார்த்தையே வர்றதில்லை. ஏதோ ஒரு அச்சம் இருக்கா? ஏன்னா உங்களுடைய கூட்டணி கட்சி. அதாவதுங்க, அதை நான் அச்சம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்ற கருத்தியலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை இதற்கு முன்னால் இருந்த எல்லா அரசாங்கமும் அதை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய திரு சிவகுமார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்து விட்டார். ஒரு வாரத்தில் 2 கூட்டம் போட்டுறார். இது சம்பந்தமாக விரிவாக அலசிருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கூட. இல்லை, காங்கிரஸ் கட்சி அது சம்மந்தமாக ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கா? அவங்க நீங்கள் கூட்டணி மந்திரி சபையிலையும் இருக்கீங்க, கூட்டணி கட்சி, நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலான்னு சொல்லி உங்கள் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்கள் சார்பாக வந்து திரு ராஜேஷ்குமாரோ இல்லை விஸ்வநாதனோ சொல்லியிருக்கலாம். மாணிக்கம் தாக்கூர் மாநில கட்சி தலைவர் அவர்களை வந்து ஏதாவது வலியுறுத்தியிருக்காங்களா? காங்கிரஸில் சார்பாக காவிரி கட்சி தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர்ன்ற முறையில் திரு விஜய் அவர்கள்ட்ட சார் இன்னும் சில நாட்கள் பார்ப்போம். இல்லாவிட்டால் அந்த யோசனையை நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம். சொல்லாமல் இருக்க முடியாது, காரணம் சொல்லியாக வேண்டும். கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது காங்கிரஸ் ஆண்டாலும் பிஜேபி ஆண்டாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இதற்கு முதல் ஆரம்ப புள்ளி மாண்டியாவில் விவசாய சங்கத்தினுடைய தலைவராகவும் காவிரி நதிநீர் அப்படி என்ற ஒரு அமைப்பை இதை உருவாக்கியவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள்தான். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்தது. நமக்கு என்ன வாய்ப்பு என்று சொன்னால், ஒரு 1996ஆம் ஆண்டு யார் பிரதமர் என்ற ஒரு நிலை வந்தது. அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருப்பவர்களை பிரதமராக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு வந்தது. அதிலே முதலிலே ஜோதி பாசு, 2வதாக டாக்டர் கலைஞர், 3வதாக தேவகவுடா. ஜோதி பாசை அவருடைய இயக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. டாக்டர் கலைஞர் என் உயரம் தெரியும் என்று சொல்லிவிட்டார். தேவகவுடா வந்ததற்கு பின்னால் தான் காவிரி நீர் பிரச்சனை அவர் பிரதமராக இருந்து கர்நாடகத்திற்கு சாதகமாக பல வகையிலே அதை மாற்றிவிட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2007 பிப்ரவரியிலேயே வந்து தீர்ப்பு வந்துருச்சு. 2018 உச்சநீதிமன்றம் இறுதியாக யார் இயக்க எவ்வளோன்னு சொல்லிடுச்சு. 177 டிஎம்சி தான் தமிழ்நாட்டுக்கு. நம்ம வரலாற்றுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ தற்போது சொல்லியிருக்குது பற்றாக்குறை காலத்துக்கான டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா தான். 4.5 டிஎம்சின்னு இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பாதி 3500 கியூசெக்ஸ் இல்லை 7000 கியூசெக்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் பாதியாக குறைச்சி தான் கொடுக்குறாங்க. அதை கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் அரசு சொல்லுது. அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது நீங்கள் காங்கிரஸ்காராக இருந்தே காங்கிரஸ் அரசு கொடுக்காதுன்றது ஒத்துக்கிறீங்க.
அப்போ இந்த சமயத்தில் அவர்களோட போய் எதற்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போகணும்னு நினைக்கிறாரு? ஒன்றிய அரசு மேகதாதுவில் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு எதிராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் வந்து ஒன்றிய பாஜக விமர்சிக்க மாட்டேன்றாரு? இதுதான் கேள்வி. இதே மாதிரியான ஒரு நிலைமை கர்நாடகத்தினுடைய பிஜேபியினுடைய முதலமைச்சர் செட்டர் அவர்கள் இருந்த நேரத்தில், டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த நேரத்தில் 9 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று ஒரு ஆணையை காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டது. செட்டர் அவர்கள் திறந்து விடவே இல்லை. பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நேரம் கேட்கிறார். டாக்டர் மன்மோகன் சிங் ஒரே வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியிலே பங்கிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த கூட்டணி அரசு பிரதமர் சொல்லுகிறார், 9 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்து விட்டால் உங்களை நான் சந்திப்பேன், இல்லாவிட்டால் சந்திக்க மாட்டேன் என்று சொன்னார். ஏன் பிரதமர் மோடி அவர்கள் 4.5 TMC தண்ணீர் திறந்து விட்டாதான் ஆட்சின்னு சொல்லி ஏன் சிவகுமாருக்கு உத்தரவிடக்கூடாது? ஏன் உத்தரவிட மாட்டுகின்றார்கள்? அதற்கு அவருக்கு தைரியம் இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்த தைரியம், அவர் என்ன நினைக்கிறார், அங்கே பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அப்படி நினைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு வா, உன்னை சந்திக்கிறேன் என்று சொன்னார். இல்லை, அதை சொல்லக்கூடிய தைரியம் பிஜேபிக்கு இல்லை. காங்கிரஸ் வந்து ஒரு சட்டப்படி ரூல் ஆஃப் லா படி அன்னைக்கு நடந்துக்கிட்டாரு திரு மன்மோகன் சிங் அப்படின்றத சொல்ல வரீங்க. இன்னைக்கு அதே ரூல் ஆஃப் லா படி மன்மோகன் சிங் இருந்த தைரியம் வந்து ராகுல் காந்திக்கு இருக்கா சார்? அதாவது ராகுல் காந்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. மன்மோகன் சிங் அந்த உத்தரவு எடுக்கிறது முன் அதிகாரம் கையில் இருந்தால் தான் உத்தரவிட முடியும். இது யதார்த்தமான உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே அவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே மாறி மாறி ஆட்சி வருகிறது, காங்கிரஸும் பிஜேபியும். ஆனால் பிஜேபியும் அதை சொல்ல மறுக்குது. காங்கிரஸில் அதிகாரம் இருந்தால், அன்றைக்கி அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கிறது. பிரதமர் என்ற அதிகாரம், சர்வ வல்லமை படைத்த அதிகாரம் கையிலே வைத்திருந்த மன்மோகன் சிங் உத்தரவிட முடியும். எந்த அதிகாரமும் இல்லாமல் வெறும் காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் பிரதமராக இருந்தால் மட்டும்தான், ஒரு காங்கிரஸ்காரர் இருந்தால் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்கிற பேச்சை கேட்பாருன்றதை சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனையில் அவரையும் விமர்சிக்க மாட்டேன்றாரு. பாஜகவை நீங்களே சொல்கிறீங்களே, மன்மோகன் சிங் செய்தது ஏன் மோடி செய்யலான்னு தானே கேட்குறீங்க. அப்போ அந்த பிரதமர் குறித்து ஏன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் ஒரு கண்டனமோ ஒரு கருத்தோ ஏன் சொல்கிறதே இல்லை? பாஜகன்ற வார்த்தையே வர்றது இல்லையா 3 மாதமா? இல்லை, அதை பேசணும், அதை நான் விரும்புகிறேன். அவர் பேசணும். பிரதமருக்கு அவர் அனைத்து கட்சி கூட்டணும், அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும், பிஜேபியை எதிர்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்ற உங்கள் கருத்தில் நான் உடன்படுகிறேன். அவரே ஒத்துக்கிறாரு. இல்லை, இந்த பிரச்சனையில் இப்போ நம்ம காங்கிரஸ் பாஜக பற்றி ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க. கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையும் அவர் ஒரு காங்கிரஸ்காராக இருந்தாலும் நேர்மையாக ஒரு தமிழராக சில விஷயங்களை பதிவு செஞ்சார். தர மாட்டாங்கங்க, இதை நீங்களும் நானும் சொல்லலாம். அவர் சொல்கிறப்ப அதுக்கு மதிப்பு கூட, அவரே சொல்லிட்டார். நாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவர் ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டின் முதன்மை அமைச்சர். அவர் இது குறித்து என்ன பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. நான் வெறும் அரசியல் குற்றச்சாட்டும் வைக்கல. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் அமைதியாக இருந்திருக்காங்களா? கலைஞர் அமைதியாக இருந்திருக்காங்களா? காமராஜர் அமைதியாக இருப்பாரா? எம்ஜிஆர் அமைதியாக இருந்தாரா? எம்ஜிஆர் எத்தனை முறை பேச்சுவார்த்தை போய் தோற்று போனாலும் தீர்ப்பாயம் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு 85ல் வந்துட்டார். பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தொடர்ச்சியாக மத்திய அரசு தன்னை ஏமாத்திச்சுங்கிறது எம்ஜிஆரும் உணர்ந்தார். அதை 85 வரையும் அவர் பேச்சுவார்த்தை போய் ஏமாந்தார். குண்டுராவ்கிட்ட 3 முறை போய், ராமகிருஷ்ணன் கிட்ட 2 தடவை போய், இல்லைங்க நீங்கள் தீர்ப்பாயம் வைங்கன்னு. அப்புறம் கலைஞர் அமைஞ்சு விபி சிங் காலத்தில் தான் அந்த நடுவர் மன்றம் அமைந்தது. நடுவர் மன்றம் அமைகிறதுக்கே கர்நாடக அரசு எதிரானது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நடுவர் விபி சிங்களுடைய அவருக்கு இருந்த நட்புறவை பயன்படுத்தி கலைஞருடைய உந்துதலால தான் அது வந்தது. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய 26 முறை பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முறை சக்சீட் ஆகலை. இப்போ கேள்வி, பாஜகன்னு சொல்றதுக்கோ இல்லை காங்கிரஸ் 2 பேர்த்தையும் பற்றி எந்த விமர்சனம் வச்சிருக்க தெளிவா இருக்காரா? இல்லைங்க, இந்த கட்சியினுடைய ஒரே பேட்டர்ன் கண்ணை மூடிக்கிட்டு திமுகவை எதிர்ப்பதுங்கிறத தவிர்த்து இந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்போ ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய நோக்கம் என்ன? தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க, கலைஞர் கருணாநிதி அழியணுன்னாங்க. ஆனால் அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியோட சமர் புரிஞ்சிருக்காரு, பேசியிருக்காரு, அரிசிக்காக உண்ணாவிரதம் பண்ணியிருக்காங்க. ஈழப் போராட்டம் ராஜீவ்காந்திக்கு பிடிக்கலைனாலுமே 4 கோடி ரூபா கொடுத்தாரு. கலைஞர் மத்திய அரசு எதிர்த்து பல்வேறு கோரிக்கைகள், அவருக்கும் ஜெயலலிதா எதிர்ப்பு எம்ஜிஆர் எதிர்ப்பு இருந்தாலும் டெல்லி எதிர்ப்பையும் சேர்த்து தான் பண்ணாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரையும் அவர் என்ன பேட்டர்னே தெரியல.
காவிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து அவர் சிவகுமாரை சொல்ல மாட்டேங்கிறாரு, ராகுல் காந்தியை சொல்ல மாட்டேங்கிறாரு, மோடியை சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கும் ஸ்டாலினோட குடும்பமும் தான் திட்டமிட்டு சிவகுமாரோட கூட்டணி போட்டிருக்கான். காங்கிரஸ் விஜயோட கூட்டணி போட்டிருக்கு. ஆனால் சிவகுமார் இவரோட ஸ்டாலினோட கூட்டணி போட்டிருக்குன்னு சொல்றது நீங்களும் நானும் இல்லை, நிர்மல்குமார் சொல்றாரு. இப்போ இது யாருக்கு அவமானம்? ராகுல் காந்திக்கு அவமானம். ஏன்னா ராகுல் காந்திங்கிற ஒரு பெரிய தலைவரை விட ஸ்டாலின்கிற தன்னுடன் பகைத்து கொண்ட ஒரு தலைவருடன் சிவகுமார் கூட்டணி போட்டிருக்காருன்னா சிவகுமாரை விசாரணை செய்யணுமா இல்லையா காங்கிரஸ் கட்சி? அவங்க தான் சொன்னா கேட்க மாட்டாருன்ட்டாங்களே, கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு இல்லையா? இல்லைங்க, காவிரி ராகுல் காந்தி சொன்னா அதிகாரமே இல்லாத ராகுல் காந்தி சொன்னா டிகே சிவகுமார் கேட்க மாட்டாரு. ஆட்சி அதிகாரம் பிரதமரா இல்லாம ஒரு கட்சி தலைவரா இருக்கிறதோ சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர் அன்னைக்கு பிரதமரா மன்மோகன் சிங், அதனால வந்து ஜெகதீஷ் ஷெட்டர் வந்து கேட்கறது கேட்காதுங்கிற செகண்டரி சார். நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட், ராகுல் காந்தி கட்சியினுடைய தலைவர், அவர் தேசிய அளவில் காங்கிரஸுக்கான தலைவர், இவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். கட்சின்னு பார்க்கும்போது ராகுல் காந்தி தான் பெரிய இடத்துல இருக்கிறாரு. ஆனா அந்த சிவகுமாரை வந்து ஸ்டாலினோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவங்க கட்சி நிலைப்பாட்டுக்கே எதிராக இருக்குல்ல இது. இப்போ நீங்க குற்றவாளி கூண்டில் சிவகுமாரை ஏற்றியே ஆகணும். சொல்லியிருக்கிறது நிர்மல்குமார் இல்லையா? நிர்மல்குமாரை பத்தி சிவகுமாரை பத்தி உனக்கு என்ன தெரியும், எங்க கட்சியை பத்தி என்ன தெரியும்னு பதில் விட்டுருக்கணும் காங்கிரஸ்காரங்க. நாங்க எப்பவுமே பதில் வரல, கண்டிப்பா பதில் விட்டுருப்பாங்க. நீங்களும் நானுமே பேசுறோம். அப்ப நிர்மல்குமார்ட்ட எப்பா காங்கிரஸ் கட்சினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினா என்ன, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டினா என்ன, ராகுல் காந்தினா என்ன உங்களுக்கு தெரியுமா? அது என்ன எங்க ஒரு தேசிய கட்சி, நாங்க சம்மந்தம் இல்லாமல் ஸ்டாலினோட நாங்கள் கூட்டணி போட்டிருக்கோன்னு பேசுகிறீங்க. அவர் அவமானப்படுத்தினது ஸ்டாலினே இல்லை, சிவகுமாரையும் ராகுல் காந்தியையும். நிர்மல்குமார் ஸ்டாலினை அவமானப்படுத்தலை, சிவகுமாருங்கிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் காங்கிரஸ்காரரையும் ராகுல் காந்திங்கிற ஒரு தேசிய தலைவரையும் அவமானப்படுத்தியிருக்காரு, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்கள. இது என்ன கூட்டணி எனக்கு ஒன்றும் புரியல. காங்கிரஸ் அவமானப்படுத்தி விஜய் பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அங்கே சிவகுமார் விஜய் பேசல, எதுக்கு பேசியிருக்காரு விஜய் 3 மாசம் கழிச்சு திருப்பி ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடிய தொகுதியில போய் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன், இன்னொரு 3 மாசம் ஆகும், இதுக்கு வெயிட் பண்ணுங்க சொல்லுவாரு. 3 மாசம் கழிச்சு பேச. நாளைக்கு சட்டசபை கூடுது, யாராவது சிறப்பு கவனிப்பு தீர்மானம் காவிரி பிரச்சனை கொண்டு வந்தா அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஒன்று நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லணும், இல்லை முதலமைச்சர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படும். அதற்கு வரலாம். இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலங்க. முதல்ல இதுக்கு கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டிய முதல் கடமை யாருக்கு இருக்கு? தீர்ப்பாயங்களுடைய தீர்ப்பை மதிக்கலை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை, நடுவர்மன்ற தீர்ப்பை மதிக்கலை. அப்புறம் என்ன நீயும் இந்திய நானும் இந்தியன்கிற பொறுப்பு ஒரு தேசிய கட்சிக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா மாநில கட்சிகளை எல்லாத்தையும் இவங்க வந்து பிரிவினவாதின்னு சொன்னவங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு இந்தியன்கிற உணர்வோடு இருக்கணும்? ஏன் விஜய் பேச மாட்டேன்றாரு பாஜகவை பற்றி? பாஜக பற்றி பேச மாட்டாருங்க, அது சிப்பில் இல்லை, பேட்டர்ன்லேயே கிடையாது. அது பாஜகவை ஒருபோதும் விமர்சிக்க மாட்டார். காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தர்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தர்றாங்க. ஆனால் பாஜக தலைவர் நைனா நாயந்திரன்லாம் விஜய் விமர்சிக்கிறார், ஆனால் இவர் திருப்பி விமர்சிக்கவே மாட்டாங்க. என்ன நிர்மல்குமார் கூட்டணி கட்சி ராகுல் காந்தியும் சிவகுமாரையுமே வந்து இன்சல்ட் பண்றாரு அப்படின்றீங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய பேச மாட்டார், விஜய் பேச மாட்டார். ஆனா ஒரு அமைச்சரே வந்து ஒரு முதலமைச்சர் கூட்டணி கட்சி தலைவரே இன்சல்ட் பண்றாரு. ஆனா அவர் ஏன் வந்து பாஜக வந்து பத்தி பேசல மட்டும்? அதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி கட்சிகளுங்க. கூட்டணி கட்சிகள் வந்து விஜய் எதுவுமே பேச வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது விஜய் கட்சியில் உள்ளவர்களை விட அதிதீவிர விஜய் ரசிகர்களாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ தோழர் குடந்தையரசன்லாம் எனக்கு தெரியும், ஒரு கடைமடை பகுதியை சேர்ந்தவர், அவர் பெரியாரிய அம்பேத்கரிய அமைப்புகளை நடத்தினவர், விடுதலை சிறுத்தையில் இருந்தார், எல்லாமே நமக்கு தெரியும். பின்னாடி பெரியாரையும் அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு அவர் பேசுகிறாரு, எங்கள் தலைவர் சாட்டை அடிச்சார்ல அப்படிங்கிறாரு. பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றியும் பேசிய ஒருவர் ஒரு நடிகர் சாட்டு சினிமாவில் அடித்தாராம். அந்த படம் ஒன்றும் மகேந்திரன் படமோ பாலுமேந்திர படமோ இல்லை, வழக்கமான மசாலா படம். அதை அவ்வளோ பெருமையாக சாட்டை அடிப்பதை வந்து குடந்தையரசன் பெருமையாக பேசுகிறாரு. சவுக்கடிப்பால் கொடுத்து அதை எதிர்த்த ஒரு மண் இந்த கடைமடை பகுதி, அந்த டெல்டாவிலிருந்து வருபவர் சாட்டை அடிப்பதையும் என்கவுண்டர் பண்ணுவதும் இது எல்லாமே தலித்துகளுக்கு எதிராக நடத்தப்படுது. சாட்டை அடி, சவுக்கடி, சாணிப்பால், என்கவுண்டர், போலீஸ் துப்பாக்கி சுடுவது, இதற்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்தவர் அவர். மனித உரிமை பேசியவர், தலித் உரிமை பேசியவர். இன்று சினிமா ஹீரோக்களை பிம்பப்படுத்துவதற்காக போலீஸ் அட்ராசிட்டியை ஆதரிக்கிறார், 4 பேரை தூக்கி போட்டு மிதிப்பதை ஆதரிக்கிறார். இதெல்லாம் மனித உரிமை மீறல். சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சினிமா நடிகரை தூக்கி பிடிப்பதற்காக தான் பின்பற்றி வந்த பெரியாரிய, மனித உரிமை, அம்பேத்கரிய, தலித் உரிமை சிந்தனைகளெல்லாம் தூக்கி விட்டுட்டு எங்க தலைவர் அடிச்சதை பார்த்து பயந்து போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபேன் பாய் மொமெண்ட் மாதிரி சொல்றீங்க. அப்படிதானே அவர் சொன்னார். சார் நீங்க கேட்கலையா அவர் சொன்னதை? கேட்டேன், எனக்கே அதிர்ச்சியா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டரிக்கா தான் அவர் பயன்படுத்துறாங்க. சினிமால சவுக்க எடுத்து இப்படி அடிக்கிறத வந்து விசில் அடிச்சு ரசிக்கிறாருன்னா அப்ப பர்வேஸ் மாதிரி தானே அவரும் இருக்கிறாரு. பர்வேஸ் தானே அழுது அமைச்சர், பர்வேஸா வேற யாரு? ஆமா, பர்வேஸ் தானே அழுது லேபர் மினிஸ்டர். கேமராவை கொஞ்சம் கிட்ட ஆங்கிள் வச்சது அவர் தானே. அவர் மாதிரி தான் இவர் இருக்கு. இவங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எங்களை மாதிரி முற்போக்காளர்கள் விஜயை ஆதரிக்கிறோம்,
பாருங்க, திமுகவை விட மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையா மாநில சுயாட்சி, தலித் உரிமை, பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னு சொல்லி திரு சண்முகம் அவர்களும் வீரபாண்டியன் அவர்களும் ஆமா சொன்னாங்க. திருமாவளவன் கூட இது வந்து இதுதான் நடக்கும், இது எடுபடாதுன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் நோக்கி வைக்கணும். என்னங்க பேச்சுவார்த்தைங்கிறது தோத்து போன விஷயம். பேச்சுவார்த்தைங்கிறது கர்நாடக அரசுக்கு சாதகமான விஷயம். கன்னடத்தை தண்ணியை திருப்பி விடக்கூடிய உரிமை கர்நாடக அரசுக்கு கிடையாது. என்னைக்கு நடுவர் மன்றம் அமைஞ்சிச்சோ அதுகிட்ட தான் இருக்கு. நடுவர் மன்றம் வந்து கன்னடமும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, அதுகிட்ட உரிமை போயிருச்சு. அதுக்கப்புறமும் விஜய் போய் அங்கே பேசுறேங்கிறதும், சிவகுமார் கூப்பிடுறதும், 3 நாள் கழிச்சு நீங்க வராதீங்க தம்பிங்கிறதும், இது என்ன நாடகம்? அது பேச்சுவார்த்தை கன்னடத்தில் எதுக்குங்க பேசணும்? கன்னடத்தில் கொடுக்கக்கூடிய அதிகாரம் கன்னடம் கிடையாது. என்னைக்கு நடுவர் மன்றம் அமைஞ்சிச்சோ, மேலாண்மை வாரியம் அமைஞ்சோ அவங்க கிட்ட போயிருச்சு. இப்ப அமுல்படுத்துற இடத்துல இருக்காங்க. உத்தரவிட வேண்டிய இடம் நடுவர் மன்றங்கள், இவங்க கையில கிடையாது. உத்தரவு வந்துருச்சு, திறக்க வேண்டியது கர்நாடகா. அப்படிதான் சொல்லுங்க. அவங்க ஒன்றும் அதிகாரம் அவங்க கையில கிடையாது. டேமை மெயின்டைன் பண்றது அவங்க. ஆனா பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறதா அர்த்தம். அண்ணே பார்த்து செய்யுங்கண்ணே அப்படின்னு நீங்க திருப்பி பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா, அதனால பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாதுங்க. அதை தாண்டிட்டோங்க நாங்க. உரிமையை சரண்டர் பண்றாங்க. அப்ப அங்க போனா என்ன சொல்ல போறாரு? எங்க மாநிலத்திலையும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்குவாங்க. உங்க மாநிலத்தில் கஷ்டப்படுற அளவையும் கணக்கிட்டு, மழை பொழிவையும் கணக்கிட்டு தான் நடுவர் மன்றம் வந்து உங்களுக்கு டிஎம்சி விதிக்க போகுது. டிஎம்சி வந்து உங்க மாநிலம் இதெல்லாம் தாண்டி என்ன பயம் விஜய்க்கு பாஜக விமர்சிக்கிறதுல? எங்க கவர்மெண்ட் வந்து மேஜிக் நம்பர் அவங்களுக்கு கிடையாது. எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய நிலை இருக்கு. அதை தாண்டி அவர் இயல்பு வந்து ஒரு இந்துத்துவ எதிர்ப்போ, பாஜக எதிர்ப்போ, டெல்லி எதிர்ப்போ உடையவர் கிடையாது. அவர் ஒன்றும் அந்த பொலிட்டிக்கல் கான்சியஸ் உடையவர் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்களே ஒழிய அவர் கார்ப்பரேட் கிரிமினல் தானே தன்னை சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரியும் பாஜக தானே வரையறுத்திருக்காரு. எங்க வரையறுத்திருக்காரு? முதல்ல இருந்தே அதான் சொல்றாரு, கொள்கை எதிரி பாஜக. அது பெரியார் தலைவர்னு சொன்னாரு, அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், அந்த தலைவர் அது அவருக்கு சொன்னது தானே, அவங்க சொல்றது தாங்க. இதுல என்ன இருக்கு? இப்படி சொல்லிட்டு போறதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பெரியாரை தொடாம யாரும் ஜெயிக்க முடியாது. வேற சில நடிகர்களை பிஜேபி இறக்கி பார்த்தாங்க. பெரியார் கமலஹாசனை மக்கள் நீதி மையம் எந்த மக்கள்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடல. பெரியார் படம் கிடையாது, எதுவும் கிடையாது. பெரியார், திராவிடம், தமிழர், மொழி, இனம் இதை அடிப்படையாக வைத்து தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கு திராவிட கட்சிகள். மற்ற தேசிய கட்சிகள் இங்கே ஜெயிக்க முடியல. இந்த அரசியல் எதையும் பேசாம ஜெயிக்க முடியாதனால தான் பெரியார் படத்தெல்லாம் அவங்க வச்சது. மற்றபடி பெரியாருடைய கொள்கை எங்க இருக்கு? ஜோசியரை நியமித்ததுல இருந்து பிஜேபி பிராக்சி தான்றீங்களா? பாரதிய ஜனதாவுடைய எல்லாமே நடந்துகிட்டு இருக்கேங்க. குர்பானி பிரச்சனை இதுவரை வந்திருக்கா? இவங்களுக்கு வந்துருச்சு. திருவொற்றியூர்ல போய் ஏன் ஆடு வெட்டுற மாடு வெட்டுறன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு செய்தி இது வந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. வந்த 66 லாரில் என்னென்ன நடக்குது? திருப்பரங்குன்ற சர்ச்சை நடக்குது. திருப்பரங்குன்றத்துக்காக களம் நின்ற இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாரும் இப்போ அங்கே போயிட்டாங்க. கடந்த ஆட்சியில் திருப்பரங்குன்றத்துக்கு இவங்க எல்லாம் திரண்டு நின்னாங்க. இந்த முறை விஜய்கிட்ட வந்து யாரும் கோரிக்கை கூட வைப்பதில்லை. கேட்டால் 3 நாள் கழிச்சு சொல்வது. இதுதான் இந்த ஆட்சியில் நடந்தது. எல்லாரும் விஜய் ரசிகர்களா மாறியது தான் பெரிய ஆபத்து. விஜய் கவர்மெண்ட் ஆபத்து கிடையாது. விஜய் ரசிகர்களா நம்முடைய சிந்தனையாளர்கள் எல்லாம் மாறினதான் நமக்கு ஆபத்தா பார்க்குறேன். திரு குழந்தையரசன், பாஜக எதெல்லாம் விரும்புதோ அதை செய்யக்கூடிய ஒரு அரசாக ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு இருக்கு, முதலமைச்சர் விஜயனுடைய அரசு இருக்கு. அது நீட்டுக்கு எதிராக போராட்டம் செய்யவர்களை வந்து கைது செய்யறதாகட்டும், இல்லை போராட்டமே பேரணியே நடத்தக்கூடாது என்று பெரியார் திடலில் வந்து பெரிய போலீஸ் குவிப்பு செஞ்சதாகட்டும், பாஜக விரும்புவதை செய்யக்கூடிய ஒரு அரசாக தாவேக அரசு இருக்கு. அதனாலதான் அவங்களை பத்தி எதுவுமே பேச. ஒரே ஒரு விஷயம், இடபிள்யூஎஸ் 10% எதிர்ப்பு அப்படிங்கிறது விஜய் அரசு விரும்பல. ஏன்னா விஜய் அரசை இயக்குபவர்கள் அதை விரும்பல. அதனால இடபிள்யூஎஸ் 10% தமிழ்நாடு எதிர்க்குது. ஆனா விஜய் அரசு அப்படி இல்லை. ஏன்னா அதுக்கு எதிராக பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இது யாருக்கான அரசு? பேசுவோம். குழந்தையரசன், உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது தோழர் ஜீவசகாப்தன் அவர்கள் வந்து அவருடைய தந்தையாருடைய சிஷியன் மாதிரி நான், எனக்கு அவங்க அப்பா வந்து குரு மாதிரி. நான் அவர் காலத்தில் இருந்த என்னென்னா சினிமாவை பார்த்து அதுக்கான அரசியல் சூழலாம் கிடையாது. இல்லை அதனால் நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணாம். இப்போ அனைத்து கட்சி கூட்டக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் கிடையாது. நான் கூட்டாததற்கு அரசினுடைய சில கவனங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குன்றது அடிப்படையில் தான் நான் அதை பேசுகிறேன் ஒழிய. ஆனால் நீங்கள் கூட்ட வேண்டாமா? இப்போ அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்ன, என்னுடைய தனிப்பட்ட முறையில் கூட்டுறது நல்லதுன்னு சொல்லலை. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து வந்து அனைத்து கட்சி கூட்ட வேணும்னா கூட்டணும் தான். கூட்டாததுக்கு நீங்கள் ஒரு அர்த்தம் கற்பிக்கிறது தான் நான் எதிர்க்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கூட்டாததுக்கு ஒரு அர்த்தம், அது அரசினுடைய எந்த போக்கில் கூட்டலாம், எந்த சூழலில் கூட்டலாம், எப்போ நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி அது கூட்டலாம், எப்போ பிரதமரை பார்க்கறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அது போதுமானதாக இருக்கும் என்பதை ஒரு அரசு சார்ந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துகிறப்ப ஒரு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்துகிறப்ப இருக்கணும். சாட்டை எடுத்தாருன்னா கான்ஸ்டன்ட் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லும்போது ஜனநாயக பட்டியை சுருட்டி வச்சுட்டாங்க, ஜனநாயக பட்டி இருக்கிற வரைக்கும் கர்நாடகாவில் பேசலன்ற சொல்லுகிற போது தான்
அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். அதை நான் விளக்க விரும்புகிறேன். அதனால இன்னும் அவங்களுக்கு அந்த ஜனநாயக படம் பயம் போல பிஜேபி உள்ளே வச்சுச்சு, அந்த படம் அங்கேயே இருக்கட்டும் இவங்க திமுக காலத்தில் நினைச்சாங்க, இப்படிலாம் இருக்கிறதுக்கு மத்தியில் நான் அதை பேசுகிறேன். அதனால வந்து சினிமா ரசிகர்த்தனமாக இருக்கிற அப்படின்னா நான் இவ்வளோ கடந்த காலத்தில் இந்த மாதிரி அரசியலில் இருந்து வந்து நீங்கள் சொன்னதை வந்து அதை நான் இழக்க விரும்பலை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டாம் இது கிடையாது. அதே மாதிரி பாஜகவின் பற்றி பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மட்டும்தான் பேசணும். இப்போ தேர்தலை ஒட்டி பேசுனதுக்கு பிறகு நடுவில் கரூரில் பேசினார், அவ்வளோதான். வேறு எந்த இடத்துலையும் வந்து பேசலை. போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் மட்டும்தான் பேசுனாங்க. இப்போ நாளை மறுநாள் இருக்குது. அப்போ உங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சட்டமன்றத்திலேருந்து மக்களுக்கு உரிய பதிலை இந்த அரசு கண்டிப்பா தெரிவிக்கும். அப்ப நீங்க கேட்காம இருக்க போதில்லை. இன்னைக்கு நீங்க இந்த கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்காமல் போகிற இந்த அரசோ முதல்வரோ சட்டமன்றத்தில் பதிலளிப்பாங்க. அந்த பதில் மக்களுக்கான பதிலா இருக்கும். அரசு எடுத்த முடிவு, திருமிகு ஜோசப் விஜய் எடுத்த முடிவு தெரியும். சரி, திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் சட்டமன்ற கூட்டத்தொடர் பேசும்போதெல்லாம் அவர் பேசுவார், அப்ப கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இல்லை, அவர் குழந்தை அரசனா இப்படி இவ்வளோ தூரம் இளநாக்கடிச்சு பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், நோய் இருக்கும்போது அதுக்கு மருந்து கொடுக்கணுமா? எல்லாம் முடிஞ்சு அடக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து ஆர்ஐபி அப்படின்னு சிலுவை வைப்பார்? நான் கேட்குறேன் ஜோசப் விஜய, ஏன் ஒருத்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது பேச மாட்டேன், ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறத அழகு? நான் கேட்குறேன். இன்னொன்று, அவர் குழந்தை அரசன் சொல்லும்போது சொன்னார், இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது, காவிரி பிரச்சனைக்கு ஒன்றாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது, ஜல்லிக்கட்டுக்கு ஒன்றாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது, நமது நீட்டு தேர்வுக்கு எதிராக 4 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது, மேகதாதுவிற்கு எதிராகவும் அனைத்து கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் என்ன சிக்கல் என்று சொன்னால், இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிற போது சிங்கள அரசை கண்டித்தோம், ஒன்றிய அரசை கண்டித்தோம். அதே போன்று நீட்டு தேர்வுக்கு வருகிற போது ஒன்றிய அரசை கண்டித்தோம். இப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற போது ஒரு அரசை காரணமானவர்களை கண்டிக்க வேண்டியது இருக்கும். அப்படியானால் இன்றைக்கு அனைத்து கட்சியையும் கூட்டினால் இங்க தண்ணியை திறந்து விடாத காங்கிரஸ் அரசை கண்டிக்க வேண்டியது இருக்கும். காங்கிரஸை உள்ளே வைத்துக்கொண்டு காங்கிரஸை எப்படி கண்டிப்பது? அப்படியானால் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்யும், ஆட்சியும் போகும். எனவே தான் சொல்லுகிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் ஒரு கண்டன தீர்மானம் தான் நிறைவேற்ற முடியும். அதில் யாரை கண்டிப்பது என்றால், ஒன்றில் பாஜகவை கண்டிக்க வேண்டும், அல்லது குறிப்பாக காங்கிரஸை கண்டிக்க வேண்டும். கூட்டணியில் வைத்துக்கொண்டே அந்த கட்சியை உள்ளே வைத்துக்கொண்டே காங்கிரஸ் கட்சியை தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா கண்டித்து என்கின்ற அந்த பயத்தில் தான் தம்பி ஜோசப் விஜயும் அவர் எடுக்கிற இந்த காலம் தாமதமான ஒன்றுமில்லாத விஷயங்களையும் சகோதரர் குழந்தை அரசன் போன்றவர்கள் வரவேற்று பேசுவது என்பது தமிழர்களுக்கு செய்கிற துரோகமாக வரலாற்றில் நிற்கும். நன்றி. திரு சுந்தரராஜன், உங்க நிறைவு கருத்து. நன்றி. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி தமிழகம் ஏகமனதாக காவேரிக்கான உரிமையை கோருகிறது என்பது மட்டும்தான் தீர்வாக இருக்குமே ஒழிய பேச்சுவார்த்தை செல்வது என்பது நம்மளுடைய லீகல் சான்சஸையும் கெடுத்துரும். ஏன்னா இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறப்ப கோர்ட்டில் போட்டிருக்கோம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம்னா கர்நாடக அரசு என்ன பதில் சொல்லணும்னா கோர்ட்டில் வந்து இருங்க வெயிட் பண்ணுங்க, எங்கள் முதலமைச்சரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, அந்த முடிவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த கோர்ட்டில் அந்த ஹியரிங் வந்து நடத்துக்குன்னு சொல்லி சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு டெமோக்ரஸியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பேச்சுவார்த்தை தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ கோர்ட்டில் போய் கர்நாடகா சொல்லும், நீ இப்போதே தீர்ப்புலாம் சொல்லிதாங்க, எங்கள் 2 முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள், அந்த நல்ல முடிவை பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு வர்றோம்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல வேளையாக பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பது தமிழ்நாட்டுக்கான லீகல் ஸ்ட்ராட்டஜியில் லீகல் விஷயங்களில் நல்ல விஷயமா பார்க்க முடியும். இதெல்லாம் எப்போ வந்திருக்கும்னா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துக்களையும் வாங்கியிருந்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கு போவது என்கிற ஒரு மூடுக்கு அந்த விஷயத்துக்குள்ளே போயிருக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை கர்நாடக முதலமைச்சரே வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்றோம்னு சொன்னார்னா, இல்லை உங்கள்கிட்ட பேசினா பிரயோஜனம் இல்லை, எங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் சட்டப்பூர்வமாகவோ அல்லது எல்லா கட்சித் தலைவரும் சென்று பிரதமரை சந்தித்து நாங்கள் வந்து எங்களுக்கான விஷயங்களை வாங்கிக் கொள்கிற மொழியை உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத உங்களுடன் இனிமேல் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது தான் சரியான விஷயமா இருந்திருக்க முடியும். அப்போ இன்னமும் காலம் கடந்து போய்விடவில்லை. தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி
பிரதமரை சந்தித்து 2 விஷயம் இருக்குது. நமக்கு காவேரியில் வர தண்ணி மட்டும் கிடையாது, மேகதாது அணைக்கு எதிராகவும் நம்முடைய குரலை வந்து ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக அந்த அமைச்சரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து பிரதமர் சந்தித்து உங்கள் அமைச்சர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லியிருக்க வேண்டும். நன்றி நன்றி. சகோதரர் ஜீவ சகாப்தன் அவர்கள் பிஜேபியை விஜய் அரசு எதிர்க்க தயங்குது. முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் ஒரு பைட்டில் சொல்கிறார், நாங்கள் விஜயோடு பேச்சு நடத்தினோம் ஆட்சி அமைப்பதற்கு அவரோடு இணைந்து தேர்தலுக்கு பிறகு. அவர் சொல்கிறாரு, ஏன் அது நிறைவேறலைன்னா அங்கிருந்து வந்த தகவல் பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி இருந்த காரணத்தினால் அவர்கள் எங்களை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீங்கள் போட்டு கூட பார்த்துக்கலாம். அவர் ஒரு நெறியாளர், பத்திரிகையாளர், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவங்க பெரிய குடும்பத்தை பிஜேபி கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய காமராஜ் இருக்கார்ல, தமாமுக எம்எல்ஏ, அவரை தானே முதல்ல ஆதரவுன்னு சொல்லி எடுத்தாங்க. அது ஏன் பண்ணணும்? எப்படிங்க? அமமுக எம்எல்ஏ இருக்கார் இல்லையா சார், அவர் என்டிஏல பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடியவர். முதல்ல ஆதரவுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவுடைய புகைப்படமோ ஒரு காட்சி வெளியானது, லெட்டர் கொடுத்ததுல அவரோட லெட்டர் தான். அவர் என்டிஏ கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி எதுக்கு கட்சியில வந்து இணையறதுன்றது வேற இல்ல சார். நீங்க சொல்றது கூட்டணி அவங்களோட இருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி என்டிஏட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ எதுக்கு போய் எடுத்துட்டு வரணும்? அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ எடுத்துட்டு வந்துடலாமா சார்? அவர் கட்சியே மாறி வராரு, அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னார், ராஜீவ் காந்தியை மீறி 4 கோடி ரூபாய் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் கொடுத்தாரு. இந்திரா காந்தி இருந்த காலத்தில் இந்திரா காந்தியினுடைய பர்மிஷனோட தான், மத்திய அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் இல்லாமல் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது. இது ஜீவசகாப்தன் அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இந்திரா காந்தியினுடைய அனுமதியோடு தான். அதுக்குள்ள ரொம்ப போவேணா சார் இந்த டாபிக். இல்ல அந்த தவறை இங்க பதிவு பண்ணது நான் ஒரு காங்கிரஸ்காரனா இருந்துகிட்டுங்க. இல்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க இந்த சப்ஜெக்ட் வந்துருங்க. ராஜீவ் காந்தி மீறி கொடுக்கல, இந்திரா காந்தியினுடைய பர்மிஷன். அப்ப இந்திரா காந்தி தான் பிரதமர், ராஜீவ் காந்தி பிரதமர். அதனாலங்க அவர் எதிர்க்க நீங்க அவருடைய 5 படம் பத்தி இப்ப பேசுறீங்க. இந்த 5 படமும் யாரை வச்சு பார்த்துருக்காருன்னு நீங்கள் பார்க்கலாம். இதை விட பிஜேபிக்கு எதிர்ப்பாக காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டி டெல்லி அழைத்து சென்று நிரந்தரமான ஒரு தீர்வை நாம் காணணும். ஆனால் நிரந்தரமான தீர்வை இதில் காண முடியுமான்னா இது தொடக்கமே வந்து மன்னர்கள் காலத்திலேருந்து இருக்குது. இது தொல்காப்பியத்தில் கூட இந்த காவிரி நீர் பிரச்சனை இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு சார், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆர்டரே போட்டாச்சு. அதாவது பாரதிய ஜனதா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எல்லாமே இருக்குது. தேர்தலுக்கு முன்பு பின்பு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு மேஜிக் நம்பர் இல்லாமல் இருந்தப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு ஆதரவு தந்தது. ஒரு முறையாவது அவர் வாயிலிருந்து பாஜகன்னு வந்திருக்கான்னு பாருங்கள். சட்டமன்றத்திலையும் சரி எங்கேயுமே வந்தது கிடையாது. ஆனால் இன்று கிறிஸ்தவ மிஷினரிகளை ஒடுக்குகின்ற ஆக்ட் வந்திருக்கு. அது குறித்து திமுக பேசியிருக்கு, இடதுசாரிகள் பேசியிருக்கிறாங்க, மற்ற ஓட் பாலிட்டிக்ஸில் இல்லாத அமைப்புகள் பேசியிருக்கிறாங்க. பேசுகிறவங்களாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் ஜோசப் விஜய்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் பேரை போட்டு கொண்டவர். எனக்கு தெரிந்த விஜயோட எல்லா படத்தையும் பார்த்தேன். இளைய தளபதி விஜய்னு தான் நான் பார்த்துருக்கேன், நீங்களே இப்படி தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் தளபதி விஜய்னு போட்டாங்க. ஜோசப் விஜய்னு எப்போ போட ஆரம்பிச்சிட்டாரு? எச் ராஜா கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பேர் போட்டு கொண்டு வந்தார். திருச்சி கிழக்குல தன்னுடைய சமூகமும் மதமும் இருக்கிற இடத்துல நின்னது, பெரம்பூர்ல நின்னது எல்லாமே அதுதான் சார். அதுக்கு முன்னாடி வரை எங்களுக்கு சார் எனக்கெல்லாம் உண்மையில ஜோசப்பானே நினைவு வராது. எனக்கெல்லாம் விஜய் ஒரு சாதியற்ற மதமற்ற முகமாக அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மதத்தையும் சாதியும் கொண்டு வந்தார். அதனால பாஜகவை அவர் விமர்சிச்சு பேசிய வார்த்தைகள் கிடையாது. பாரதிய ஜனதா எல்லாவற்றையும் கொண்டு வந்துருச்சு சார். இப்ப பெரிய ஆபத்து இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரை எல்லாமே செய்ய போறாங்க. கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு ஆப்பு, இனி இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு ஆப்பு, எல்லாம் வந்திருக்கு. ஒரு முறை கூட அதை கண்டித்து அவர் பேசியதே கிடையாது. சீமான் பேசுறத நீங்க நன்றி. டைம் இல்ல சார். நன்றி. கருத்து பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.